தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்கள் அளிப்பதற்கான கடைசி தேதி இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, இதுவரைக்கும் எத்தனை பேர் விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க? வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் சார்பாக போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கடந்த 20ஆம் தேதி முதல் அங்க கட்சியினர் செலுத்தி வருகின்றனர். கடந்த 3ஆம் தேதியோடு கடைசி தினம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிக அளவிலான தொண்டர்கள் அஇஅதிமுகவில் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்வதால் அதை மேலும் 3 நாட்கள் நீட்டித்து அஇஅதிமுக தலைமை உத்தரவிட்டது. இன்று மாலை 5 மணியோடு இன்னும் சிறிது நேரத்தில் முடிவடைய இருக்கிறது. 4:45 நிலவரப்படி 25,580 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அதில் 5000க்கும் மேற்பட்ட மனுக்கள் முதலமைச்சர் 188 தொகுதி, அதாவது தனி தொகுதி அல்லாத 188 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு கட்சியினுடைய பல்வேறு தொண்டர்கள், அதாவது அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். 4:45 நிலவரப்படி 25,580 மனுக்கள், விருப்ப மனுக்கள் அஇஅதிமுகவின் சார்பாக தேர்தலில் போட்டியிட தொண்டர்கள் இங்கு தாக்கல் செய்துள்ளனர். இன்னமும் அதிக அளவிலான தொண்டர்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் முழுவதுமாக எவ்வளவு பேர் தாக்கல் செய்துள்ளனர் என்ற விவரங்கள் தெரிய வரும். அதிமுக வேட்பாளர்கள் தேர்வில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளதா சொல்லப்படுது. அது குறித்து சொல்லுங்க ராஜா. கண்டிப்பாக, அதாவது ஏற்கனவே அஇஅதிமுகவில் இளம்பெண்கள் இளைஞர் பாசறை என்ற ஒரு இளைஞர்களை கவரும் விதமாக, இளைய சமுதாயத்தினரை கவரும் விதமாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏராளமானோர் கடந்த 10-15 நாட்களாக இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இளைஞர்கள் அதிக அளவில் இங்கு விருப்ப மனுக்களை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தாக்கல் செய்து வருகின்றனர். சில கல்லூரி மாணவர்கள் கூட இங்கு தேர்தலில் போட்டியிட அஇஅதிமுகவில் விருப்ப மனு தாக்கல் செய்ததை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். தற்சமயம் தற்பொழுது ஒருவர் நம்மிடம் அருகில் உள்ளார். அவரிடம் கேட்போம். வணக்கம், நீங்க எந்த தொகுதிக்காக விருப்ப மனு தாக்கல் செய்ய வரீங்க? கல்லூரி முடிச்ச மாதிரி தான் இருக்கிறீங்க. ஏன் அஇஅதிமுகவில் விருப்ப மனு தாக்கல் செய்யறீங்க? என்னோட பேர் ராதிகா. நான் ஜஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சு அட்வொகேட்டா இருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அம்மா புரட்சி தலைவி அம்மாவோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மட்டும் தான் எங்களை ரொம்ப நாங்க அவங்கள இன்ஸ்பிரேஷனா பாக்குறோம். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அம்மாவோட டீம்ல, அம்மாவோட படையில, அரசியல் படையில இருக்கணும். நாங்க எல்லாருமே இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஏதாவது செய்யணும். ஏன்னா நாங்க அம்மாவை ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறோம். அதனால மட்டும்தான். ஓகே, இதுபோன்று ஏராளமானோர் அஇஅதிமுகவில் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ததனால் அதிக அளவில் இந்த தேர்தலில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. அதாவது இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதேபோல் தமிழகம் மட்டுமல்லாமல் புதுவை, கேரளா ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும் தமிழ்நாடோடு சேர்ந்து தேர்தல் நடக்கிறது. அந்த தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்காக ஏராளமானோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் எவ்வளவு பேர் அஇஅதிமுகவின் சார்பாக இந்த தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் என்ற விவரங்கள் தலைமை கழகம் அறிவிக்க உள்ளது.